ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? என்கேஜ்மெண்டா? யாருக்கு? உனக்குதாம்மா. உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் மச்சினர் கல்யாணத்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாவ்! உனக்கு மோதிரம்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். போட்டுக்கோ. நானே போட்டுக்கறதா? இந்தா நீயே போட்டு விடு. அங்கிள், நம்ம எல்லாருமே ரகுவை வெல்கம் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் இங்கே நிற்கிறோம். ஆனால் என் பாட்டி எதுக்காக நிற்கிறாங்க தெரியுமா? அவன் ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கின்னு வந்திருக்க மாட்டானாங்கிற அல்ப எண்ணத்தோட தான் இங்கே நிற்கிறாங்க. சும்மா இருடா. அப்படியே நான் ஆசைப்பட்டாலும் அதுல ஒன்றும் தப்பே இல்லை. ரகு யாரு? நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. நீ தூக்கி வளர்த்திருந்தா அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. அம்ஜி கரையில தான் நின்று இருப்பான். அரிதசனா, நீங்க எல்லாரோடையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள போய் இருங்க. ரகு வந்ததும் உங்களையும் வந்து பார்க்க சொல்றேன். அதானே மரியாதை. என்னையா அது? ரகு நம்ம வீட்டு பையன்யா. நீங்களும் அவனுக்கு அப்படி காத்திருக்கும் போது நான் மட்டும் என்ன பெரிய கொக்கா உள்ள உட்காந்து இருக்கிறதுக்கு ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுக்க சிதம்பரம். அன்னைக்கு பார்சாதி சுவாமி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ அதே சந்தோஷம் இப்ப இருக்குது எனக்கு. ஹரிதாஸ், நம்ம ரகு ஃப்ளைட்ல சிட்டிங்ல வரானா ஸ்லீப்பர்ல வரானா? அன்ரிசர்வ்ட்ல வராங்க. கார் வந்தாச்சு. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? ரகு, எப்படி நல்லா இருக்க? இருக்கேம்மா. வா வா. எங்க ரகு வந்துட்டா பாருங்க. நல்லா இருக்கேனா? ரகு பாருங்க. மக்களே, நான் ஆசீர்வாதம். டேய் இங்க வாடா. என்னடா நீ என்ன அமெரிக்கன் பங்க் ஸ்டைல் அது இதெல்லாம் பயமுறுத்துறாங்க? பரவாயில்லப்பா, நம்ம இந்தியன் மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. சிதம்பரம், ஒரு ஆச்சரியம் பாரு. நீ முதல்ல மீனாட்சி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியே, அப்ப நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்காயா? என்ன நீ அப்ப கிளீனா ஷேவ் பண்ணிட்டு வந்த. இந்த பையன் கொஞ்சம் தாறுமாறா புல்லு வளர்த்துட்டு வந்திருக்கான். எப்படி இருக்க ரகு? வெல்கம் டு அமெரிக்கா. ஐயோ, அவன் இப்பதானே அமெரிக்கால இருந்து வரான். உளறி கொட்டி என் மானத்தை வாங்குறியே. சரி, அப்புறம் ஹே ரகு, பர்கரா சாப்பிடுறியா? டேய் பசங்களா, அவனை விடுங்கடா. ஜெட் லாக்ல இருப்பான். ரூமுக்கு போ, விடுங்க அவனை. பாவம். மீனாட்சி, அவனை ரூமுக்கு கூட்டிட்டு Uncle, my போங்க. bags. பேக்ஸ் எல்லாம் அங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. போப்பா. எல்லாம் கொண்டு வரும். சரி சரி பா. போங்கடா டேய். போய் பேக்ஸ் எல்லாம் எடுத்து போங்கடா. போங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா சீரகம், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. 2 பேரும் பார்ட்டிக்கு போய் டான்ஸ் ஆடலாமா? ஓ ஓ, எத்தனை அழகு 20 வயது நிலை ஆடலாமா? நீ ஸ்கெலட்டன் மாதிரி இருக்க. உனக்கு வேலண்டைன்ஸ் டே கேக்குதா? எனக்கு மருவத்தூர்ல 3 கிரவுண்ட்ஸ் இருக்குமா? இங்க பார் பெருசு, நானே மூட் அவுட்ல இருக்கேன். சும்மா பேசி என்ன வெறுப்பேத்தாத. ஐயையே. ஏண்டிமா, எதுக்கு கேலண்டர் பார்க்குற? வேலைக்கு போறவன் என்னைக்கு லீவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேலண்டர் பார்ப்பான். உனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது. நீ எதுக்கு கேலண்டர் பார்க்குற? நல்ல விஷயத்துக்கு தாங்க. ரோஜா நல்ல பொண்ணுன்னு ஹரிதாஸ் அண்ணன் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டான். இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாமே? உங்க தம்பிக்கு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயில்னு கரெக்டா நிரூபி. என்னங்க? ஏண்டி, நல்ல நாள் கிடைச்சா மட்டும் போதுமா? பெரியவங்க சம்மதம் வேணாமா? ரோஜா வீட்டுல சம்மதிக்க வேணாமா? அடேடே, இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் பாத்தீங்களா? தெரிஞ்சுக்குமா, பெரியவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் நடந்தா தான் நமக்கு எல்லா வசதிகளும் உண்டு. இப்பவே அவளுக்கு போன் பண்ணி போடு. வீட்ல பேச சொல்லிடுறேன். 984000 நம்பர்லாம் கரெக்டா தான் ஞாபகம் வச்சிருக்கிற. ஹலோ, ஜீவகம் ஹியர். என்ன ஜீவகமா? ஒன் செகண்ட். இங்க போறாவ. என்னங்க ரோஜான்னு பார்த்தா ஏதோ ஜீவகம்னு சொல்றா? எடுத்த உடனே ஞாபகத்துல இருந்து நீ நம்பர் அடிக்கும் போது நினைச்சேன் நீ தப்பா நம்பர் அடிச்சிருப்ப. ஆமா. ஹலோ, சொல்லுங்கக்கா, நான் ரோஜா தான் பேசுறேன். ரோஜா, என்னம்மா முதல்ல ஏதோ ஜீவகம்னு வந்தது? அது அப்பா கால் பண்ணிருந்தாருக்கா. ஜப்பானுக்கு ஜீரகத்தை கப்பல்ல அனுப்பும்போது கப்பல் கவுந்துடுச்சான். என்னது, கப்பல் கவுந்து போச்சா? கப்பல் போச்சு. என்னம்மா சொல்ற? கப்பல் தானக்கா கவுந்தது. அதுக்கே நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அது அப்பா பேசும்போது 10 டன் சீரகம் கடல்ல முழுகிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த ஞாபகத்துல உங்ககிட்ட பேசும்போது ஐ அம் ஜீரகம் ஹியர்னு சொல்லிட்டேன்.
10 டன் ஜீரகம் முழுகி போச்சுன்னா யாருக்கும் டென்ஷன் இருக்கதாமா செய்யும். அப்போ என் பேர் ஜீரகம் தான் சொல்லுவாங்க. அக்கா உங்க வாய்ஸ போன்ல கேக்கும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. என்னது எஸ்பிபியா? அது ஆம்பளை வாய்ஸ் ஆச்சே. சாரி, ஐ மீன் எஸ்பி ஷைலஜா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது அப்பா கப்பல் கவுந்துருச்சுன்னு சொன்னதும் என் வார்த்தையும் கவுர ஆரம்பிச்சிருச்சு. சாரிக்கா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியா? பரவாயில்லம்மா. எங்க அப்பாவோட கப்பல் இந்த மாதிரி மூழ்கி இருந்துன்னு வச்சுக்கேன், இந்நேரம் எனக்கு பாடையே கட்டியிருப்பாங்க. நீ என்னடா அண்ணா மழையில பேப்பர் கப்பல் விடுற மாதிரி ரொம்ப தெளிவா இல்ல பேசிட்டு இருக்க? இதுக்கு எதுக்குக்கா வருத்தப்படணும்? நானும் எங்க அப்பாவும் கடல்ல உள்ள மீனுக்கெல்லாம் இலவசமா சீரகம் போட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டு போறோம். கோடியில ஒருத்தருக்கு தான் உங்க அப்பாவை போல ஒரு நல்ல மனசு இருக்குமா. ஒரு முக்கியமான விஷயமா உங்க அப்பாவை பார்த்து நாங்க பேசணும் ரோஜா. அப்பாவா? ஏமா அலற? அப்பான்னு தானே சொன்னேன், தப்பா எதுவும் நான் சொல்லலையே. அது அப்பா ரொம்ப பிஸிக்கா. தெரியுமா, போன் நம்பர் கொடுத்தேன்னா 2 நிமிஷத்துல பேசிட்டு வச்சிருவேன். ஐயோ, அப்பா போனு எப்பவுமே எங்கேஜாவே இருக்கும். என்னம்மா நீ, நான் உன் என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசணும்னு சொன்னா அப்பா போன் என்கேஜா இருக்கும்னு சொன்னா எப்படிமா? என்கேஜ்மெண்டா? யாருக்கு? உனக்குதாம்மா. உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் மச்சினர் கல்யாணத்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? உனக்கு இதுல சம்மதம் தானே? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நீங்க எனக்கு சிஸ்டர் இல்லாவா வரதா இருந்தா எந்த நாய்க்கு கழுத்தை நீட்ட சொன்னாலும் நீட்டுவேன்க்கா. ஓ ஐ எம் வெரி சாரிக்கா. உணர்ச்சி வசப்பட்டு உங்க கொழுந்தனார நான் நாயின்னு சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, நீ சரியாதான் சொன்ன. என் மச்சினரு கொஞ்சம் நாய் மாதிரி தான் கொலைப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுவான்னு தான் நினைக்கிறேன். எங்க அப்பா கிட்ட இத பத்திலாம் சொன்னா கண்ட பிச்சைக்கார ஃபேமிலி கூட எல்லாம் ஏன் சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்னதான்க்கா திட்டுவாரு. ஐயோ ஐ எம் ரியலி சாரிக்கா. ரொம்ப ரொம்ப சாரி. நான் திரும்பவும் உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டேன். ரொம்ப சாரிக்கா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க கொடகு, நாங்க கடுகு. உங்களை கம்பேர் பண்ணும்போது நாங்க கொஞ்சம் பிச்சைக்கார குடும்பம் தான். என்ன பண்றதுமா? எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்லாம் கிடையாது. ஆனா போன ஜென்மத்துல நீங்க எனக்கு அக்கா, பட் எங்க அப்பாவுக்கு போன ஜென்மத்துல நீங்க பொண்ணு இல்லையே. அடடடடடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். இப்படி ஒருத்தர் விளக்கம் சொல்லி நான் கேட்டதே இல்லம்மா. அது சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அக்கா நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். பெரியவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க வரதட்சணை எல்லாம் எதுவும் வாங்கவே மாட்டோம். உங்க அப்பாவா மனசு வந்து அவரளவுக்கு எங்க ஸ்டேட்டஸையும் மேல ஏத்தலாம்னு நினைச்சா ஏதோ ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டையோ இல்ல ஒரு மிளகு எஸ்டேட்டையோ எங்க பேர்ல எழுதி வச்சா அது நாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டோம். பெருமையா ஏத்துக்குவோமா. நானே உன் 10 கிரவுண்ட் நிலத்துக்கு டிராமா போட்டுட்டு இருக்கேன். உனக்கு மிளகு எஸ்டேட் கேக்குதா? இல்லக்கா, நீங்க யாரோ 3வது மனுஷிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டீங்களா? அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்க்கா. நீங்க கவலையே படாதீங்க. அப்பா எல்லா சொத்தையும் என் பேர்ல கண்டிப்பா எழுதி வைப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாவே பெரியவங்களை கூட்டு வந்துருமா. அடுத்த கப்பல் கௌரவத்துக்கு முன்னாடி கல்யாண விஷயம் எல்லாம் பேசி முடிச்சிடலாம். நிச்சயமா. சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பெரியவங்க வேணும்? என்னம்மா, ஏதோ துணி கடையில போய் உங்களுக்கு எந்த மாதிரி டைப் துணி வேணும்னு கேக்குற மாதிரி சொல்ற? சாரிக்கா, பிரச்சனை இல்லாம என் கல்யாணம் முடியணும்னா அதுக்கு எந்த மாதிரி பெரியவங்கள பேச வச்சா நல்லபடியா முடியும்னு கேட்டேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஒரு பொண்ணோட கஷ்டம் 100 பொண்ணுக்கு தான் தெரியும். உங்க வீட்ல யாராவது வயசு பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டு வா, எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம். சரிக்கா, நான் ஏற்பாடு பண்றேன். போன் கட் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் பேரு விவரம் எல்லாம் உனக்கு சொல்லணும். கொஞ்சம் கரெக்டா எழுதிக்கமா. சந்தான கிருஷ்ணன், சன் ஆஃப் நவநீத கிருஷ்ணன். எதுக்குக்கா இப்ப இந்த டீடைலு? இல்ல, நீ தானே சொன்ன உங்க ஸ்டேட்டஸ்க்கு எங்க ஸ்டேட்டஸை ஏத்தி கொடுக்கணும்னா ஒரு 2-3 எஸ்டேட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு. அதுக்கு தான். என்னம்மா, ஏதோ போன்ல டப்பு டப்புன்னு சவுண்ட் கேக்குது? அது ஒண்ணும் இல்லக்கா. நீங்க என் கல்யாண பேச்சு எடுத்த உடனே என் ஹார்ட் லேப்டாப்னு துடிச்சுதா, அந்த சவுண்ட் தான் உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சரிக்கா, நான் பெரியவங்களை ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். மறுபடியும் நினைவு வச்சுக்கமா. சந்தான கிருஷ்ணன், சன் ஆஃப் நவநீத கிருஷ்ணன் கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணும்போது எழுதணும். அப்புறம் பெரியவங்களை எல்லாம் கூட்டு வந்துருமா. போன்ல இருக்கல. அடுத்த கப்பல் கவுரத்துக்கு முன்னால கல்யாண விஷயம் பேசி முடிச்சிடலாமா? ஓகே.
பாய். ம். சீக்கிரமே பெரியவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன்னா. சீக்கிரமே பெரியவங்களுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. ஏமா பெரியவங்க கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான்னு பார்த்தா இப்பதான் பெரியவங்களுக்கே ஏற்பாடு பண்றாளா? பணக்கார இடம்னா கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும். ஏங்க நானு ரொம்ப சுபீட்சத்தை நெருங்கி வந்துட்டேன். சுபிட்சத்தை மட்டும் இல்ல சந்தானத்தையும் நெருங்கிட்டேன். ஐயா கொஞ்சம் ரொமான்டிக் மூட் வந்ததுன்னு பார்த்தா அதையும் உள்ள பூந்து கெடுத்துட்டாரே. நம்ம அப்புறம் பேசலாம். ஃப்ளையிங் கிஸ்ஸா? பணம் வந்தா 10 வரும்னு சொல்லுவாங்க. இதார்த்தமோ? சரி சரி பேப்பரை படிக்கலாம். மாலா, ரகு கொஞ்சம் கூட மாறல. அவன் என்ன ஊருக்கு போய் 10 வருஷமா ஆச்சு? 2 வருஷம் தானே ஆச்சு. அவன் உருவத்துல மாறல, ஆனா குணத்துல மாறிருப்பானோ. ஐயோ, மாறித்தானே ஆகணும். சரி. ஹாய் ஹாய். என்னம்மா, நான் எப்போ வந்தாலும் வரவேற்பு பயங்கரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னடானா இவன் ஏன் வந்தான்ற மாதிரி பாக்குறீங்க? அதுக்கு காரணம் இருக்கு. இன்னைக்கு உன்னை விட முக்கியமான ஒரு விஐபி வரப்போறாரு. அப்படியா? என்னை விட முக்கியமான விஐபியா? யாரு? நம்ம சிதம்பரம் அங்கிளோட தம்பி. அவன் யூஎஸ் வந்து வந்திருக்கான். ஓ, அப்போ ஃபாரின்ல இருந்து யாராவது புதுசா ஃப்ரெண்ட் வந்தாங்கன்னா லோக்கல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மரியாதை குறைஞ்சிரும்ல? நிஜமா ரகு ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? அவன் உன்ன மாதிரி அசடெல்லாம் வழிய மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹே ரகு, வா வா வா. பர்மிஷன் கேக்குறான் பாரு. வா வா வா. என்னது இது இவ்ளோ ஃபார்மலா இருக்க? உள்ள வரைச்ச பெர்மிஷன்லாம் கேட்டு வர நம்ம வீட்டுக்கு? அமெரிக்கால என் ரூம் உள்ள போறதுக்கே நான் கதவு தட்டிட்டு தான் போகணும். இட்ஸ் a habit you see. ரகு, இவன் யார் தெரியுமா? டாக்டர் பார்த்த சாரதோட மகன். ஹாய். This is ரங்கன். IAS படிக்கிறான். ஆனா இப்பவே மனசுல பெரிய கலெக்டர் நினைப்பு. மிஸ்டர் ரங்கன், இந்த கேர்ள்ஸ் கிட்ட தனியா மாட்டிக்காதீங்க. அதுவும் இந்த வளர்ந்து கெட்டது இருக்கே, இது கிட்ட தனியா மாட்டீங்க ஒரு வழி பண்ணிடுவா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க 2 பேருக்கு அமெரிக்கால இருந்து என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்? உங்க 2 பேருக்கு gift வாங்கிட்டு வரலனா சும்மா விட்டுருவீங்களா? I have got a makeup kit for you and அதை நீ அப்புறம் வீட்ல வந்து வாங்கிக்கோ. Andal's gift was very easy to carry. அதனால தான் நான் அதை இப்பவே கொண்டு வந்துட்டேன். ஹே, என்னது இது? ஓபன் பண்ணி பாரு. வாவ்! உனக்கு மோதிரம்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். போட்டுக்கோ. நானே போட்டுக்கறதா? இந்தா, நீயே போட்டு விடு. இது தெரிஞ்சிருந்தா இதை வாங்கிட்டே வந்திருக்க மாட்டேன். போடு போடு. மோதிரம்லாம் மாட்டி விடுறான். 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா? என்ன ரங்கன், பாத்தியா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு? நீ இந்த மாதிரி வாங்கி கொடுத்திருக்கியான்னு மறைமுகமா கேக்குறாளாம். கேட்டா மட்டும் என்ன வாங்கியா தரப்போறான்? அதுக்கெல்லாம் ரகு மாதிரி மனசு வேணும். ஓகே கேர்ள்ஸ், நான் இங்கே வந்ததே வம்படிக்க தான். நான் 2 வருஷம் அமெரிக்கால இருந்தப்போ நம்ம நாட்டில் என்னென்ன காசிப் நடந்ததோ அத்தனையும் என்கிட்ட சொல்றீங்க. சொல்லிட்டா போச்சு. ரங்கன், நீ போய் ஐஏஎஸ்க்கு படி. அதுக்குள்ள ரகு கிட்ட பேட்ட நியூஸ் எல்லாம் சொல்லிடுறேன். எதுக்கு அவரை தொடுத்துற? அவரும் இங்கே இருக்கட்டுமே. ரங்கன் இருந்தா என்னால ஃப்ரீயா பேச முடியாது. பிளஸ் அவன் தப்பால நினைச்சுக்க மாட்டான். என்ன ரங்கா? இந்த ரகு வந்ததும் ஆண்டாள் நம்மளையே ஓரங்கட்டுறா. இந்த பொண்ணுங்களையே நம்ப கூடாதுப்பா. ச்சே, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாளே. இப்படி ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டனே. ஊருக்கு வெளியே இருக்க ஒரு 10 கிரவுண்ட் நிலத்தை ஏமாத்தி வாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போதா குறைக்கு டபுள் ஆக்ட் வேற பண்ண வேண்டியிருக்கே. சினிமாவிலலாம் எப்படிதான் டபுள் ஆக்ட் பண்றாங்களோ. எனக்கே நான் ஜீவகமா ரோஜாவான்னு சந்தேகம் வந்துருச்சு. இந்த லூசு காமாட்சி வேற பெரியவங்களை கூட்டிட்டு வான்னு சொல்றா. பெரியவங்களை செட்டப் பண்ணுனா காசு வேற நிறைய செலவாகும். கையில 10 பைசா கூட இல்ல. என்ன பண்றது? பெரியவங்களை எப்படி செட்டப் பண்றது?
ஜீவகம் வாவ் ஐயோ திரும்ப திரும்ப இப்படி திரும்ப பியூட்டிஃபுல் அப்படியே ப்ரொஃபைல் ஜீவகம் நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஒன்னால இந்த Dress அழகா Dressனால நீ அழகா சொல்ல தெரியலையே தேங்க்யூ சார். என்னது தேங்க்யூ சாரா குரல்ல சொரத்தே இல்லையே எனி ப்ராப்ளம் ஆமா சார், எனக்கு தூங்குனா பயங்கர கனவெல்லாம் வருது. பயங்கர கனவெல்லாம் வருதா அப்படி பயங்கரமா கனவுல யார் வரா நீங்க தான் சார். நம்ம அது பயங்கர கனவு வருதுன்ட்டு நீங்க தான் என்ன சொல்ற நான் வந்தா அது உனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் தானே நீங்க மட்டும் வந்தா பரவாயில்ல சார். ஆ, ஆனா இன்னொருத்தரும் என் கனவுல வராரே. இன்னொருத்தரா யார் அது ஹம், வேற யாரு? இருமிக்கிட்டே இருப்பான ஆரோக்கியம் அவனா அவர் இல்ல சார், உங்க அண்ணன் சந்தான கிருஷ்ணன். என்னது எங்க அண்ணன் சந்தான கிருஷ்ணனா உன் கனவுல வந்தானா ஹவு டேர் ஹீஸ் எந்த அண்ணனாவது தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கனவுல வருவானா மோஸ்ட் இன்டீசென்ட் ஃபெலோ பாவம், அவரை ஏன் சார் திட்டுறீங்க? ஏன் கனவு தானே. அது இல்லம்மா ஈஸ் a rogue கனவுன்றது என்ன அலைகள் அவனுக்கு கெட்டன இருக்கிறதால தானே உன் கனவுல வந்தான் ஆமா கனவுல அத்துமீறி எதுவும் பண்ணலையே அத்து மீறினார் சார். சந்தானம் சார், நான் கனவுல என்னெல்லாம் நடந்ததுன்னு முழுசா சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. சொல்லு ஒரு பெரிய ராஜசபை. ராஜசபையா தூங்கறதுக்கு முன்னாடி சந்திரமுகி டிவிடி பாத்தியா ஐயோ அதெல்லாம் இல்ல சார். அப்படின்னா பரவாயில்ல கண்டினியூ பண்ணு ஒரு 4-5 பேரு உங்களை சங்கிலி போட்டு சபைக்கு இழுத்துட்டு வராங்க. நம்ம என்ன இழுத்துட்டு வர எதுக்கு 4-5 பேர் ஏன் ஒருத்தர் 2 பேர் போறாதா சார் இது கனவு தானே. ஓகே இட்ஸ் ரைட் நீங்க நினைத்தேன் வந்தாய் 100 வயது எம்ஜிஆர் கெட்டப்ல வரீங்க. ஒரு நிமிஷம் இரு அந்த ஹிஸ்டாரிக் கெட்டப்ல விஷுவலைஸ்டா பாக்குறேன் நான் சார் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ்னா ரொம்ப காஸ்ட்லியா செலவாகும். நம்ம சங்கத்துல அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது சார். அப்படின்ற விஷுவல் கேன்சல்ட் கண்டினியூ பண்ணுமா அப்போ ராஜா வந்து உட்கார்றாரு. அந்த ராஜா யார் தெரியுமா? வேற யாரு ஆர்எஸ் மனோகரா அவர்தான் செத்து போயிட்டாரே. உங்க அண்ணன் சந்தானம். சந்தானமா அவன் காஞ்சிபுரத்தோட கூஜா அவனை போய் ராஜான்றி கனவு சார். கனவுல கூட எங்க அண்ணன் ராஜாவா இருக்கிறத என்னால ஜீரணிக்க முடியல. ராஜா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே கைய தூக்கி சொன்னாரா உடனே 4-5 பேர் வந்து சாட்டை எடுத்து உங்க முதுகுல பலார் பலார்னு அடிக்கிறாங்க. போறோம் இதுவே எனக்கு போறோம் முழுசா முடிச்சிடுறேன் சார். வாணாமா கனவு கூட நீ தத்ரூபமா அழகா அப்படியே சொல்றியா என்ன நிஜமாவே முதுகுல யாரோ பலார் பலார்னு அடிக்கிற மாதிரி ஃபீலிங். ஆமா எத்தனை மணிக்கு இந்த கனவை கண்ட நீ? 1 மணி இருக்கும் சார். 1 மணியா? 1 மணிக்கு பகல் கனவுனா பலிக்காது. 1 மணிக்கு நடுராத்திரி கனவுனா பலிக்க சான்ஸ் இருக்கு. அதுதான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால பயங்கேஸ்வரி அம்மனுக்கு 2000 ரூபாய் உண்டியல்ல போறதா பிரார்த்தனை பண்ணிருக்கேன். பயங்கேஸ்வரி அம்மன் கோவிலா? அது எங்க இருக்கு? எங்க வீட்டு பக்கத்துல. உங்க வீட்டு பக்கத்துலயா? நீ என்ன பண்ற உடனே 2000 ரூபாய் எடுத்து போய் அந்த உண்டியல செலுத்துற கனவு வலிச்சிர போகுது. அது ஒரு சிக்கல் இருக்கு. என்னது? கனவு உங்களை பத்திங்கிறதுனால அந்த பணத்தை காணிக்க பணத்தை நீங்க தான் வந்து செலுத்தணும் அப்படிதான் நான் வேண்டிக்கிட்டேன். ஓஹோ கனவுல கூட நீ ரொம்ப உஷாரா இருக்கியேமா. சரி ஒண்ணு பண்ணு பயங்கேஸ்வரி அம்மன் கோவிலோட அட்ரஸ கொடு நானே போய் உண்டியில அந்த 2000 ரூபாய் செலுத்திட்டு வந்துடுறேன். நீங்க டைரக்டா போக கூடாது. பணம் உங்களுதா இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தினமோ நான் தானே. என்கிட்ட கொடுங்க நான் போட்டுடுறேன். ஒரு பிரார்த்தனையில இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா? சரிமா 2000 ரூபாய் கொடுத்துறேன் ரிஸ்க் எடுக்காம நீயே கொண்டு போய் போட்டுருமா. தேங்க் யூ. ஒரு 2000 ரூபாய் வாங்குறதுக்குள்ள இந்த சொட்டை என்கிட்ட 3000 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கே. ச்சே.